Welcome student. I am Ganesh and இன்னைக்கு டபுள் இன்டெகிரல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Evaluate integral 0 to 2 integral 0 to 1 xy dx dy. இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். காரணம் என்னன்னா இது வந்து இன்டெகிரல் வித் கான்ஸ்டன்ட் லிமிட். ரெண்டு இன்டெகிரல் லிமிட்டுமே கான்ஸ்டன்ட் பாருங்க. ஒன்று 0 to 1, இன்னொன்று 0 to 2. போத் ஆர் ஹேவிங் கான்ஸ்டன்ட் லிமிட். சரி, இப்போ இந்த சம்மை வந்து நான் சால்வ் பண்ண போறேன். ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ ரெண்டு மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் ஷார்ட்டா இருக்கும். பட் அந்த மெத்தட் வந்து எல்லா சம்முக்கும் போட முடியாது. எது மாதிரி சம்முக்குலாம் போட முடியும், எது மாதிரி சம் போட முடியாதுன்றது நான் சொல்லிடுறேன் கிளியரா. சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போறது கவனிங்க. கொடுத்துருக்க இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா 0 to 2 0 to 1 xy dx dy. ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இன்னர் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா இருக்கும்போது அதோட லிமிட் வந்து 0 to 1. ஸோ அப்போ எக்ஸோட லிமிட் 0 to 1. அப்போ ஆப்வியஸ்லி ஒய்யோட லிமிட் வந்து 0 to 2. இதை வந்து நீங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதை மாத்தி ஒய்க்கு எக்ஸோட லிமிட் 0 to 2 போட்டுட்டீங்கன்னா தப்பாயிடும். அப்கோர்ஸ் இந்த சம் தப்பா இருக்க சான்ஸ் கிடையாதுன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படி டிஃபரெண்டா இருந்ததுன்னா சம் வந்து தப்பாயிடும். அதனால அதுல கொஞ்சம் கிளியரா இருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸோட லிமிட் வந்து இன்னர் இன்டெகிரல், அதாவது ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதோட லிமிட் 0 to 1. அப்போ ஆப்வியஸ்லி அவுட்டர் இன்டெகிரல் வந்து வித் ரெண்டு செகண்ட் இன்டெகிரல் வந்து அவுட்டர் லிமிட் ஒய். ஸோ இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் செகண்ட் இன்டெகிரல், அதோட லிமிட் 0 to 2. சரிங்களா? ஸோ கரெக்டா நீங்க லிமிட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எக்ஸ் லிமிட் எது, ஒய் லிமிட் எது. ஸோ இது வந்து எக்ஸோட லிமிட், இது வந்து ஒய்யோட லிமிட். அண்ட் இன்னர் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா இருக்கிறதுனால தி ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? சரி, அப்போ இன்டெகிரல் 0 to 2 ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ல தான் இன்டெகிரல் பண்ண போறேன். அப்போ எக்ஸை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. நம்ம ஒய்யை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை, ஒய்யை அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். எக்ஸோட லிமிட் 0 to 1. ஸோ எக்ஸோட இன்டெகிரல் முடிஞ்சு போச்சு. அப்போ ரிமைனிங் இன்டெகிரல் ஒய், அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஒய்னு போட்டுக்கணும். சரி, எக்ஸை இன்டெகிரல் பண்ணிட்ட பிறகு எக்ஸுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றதா இருந்தா எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் நேரம் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணா 1 ஸ்கொயர் 1. அப்போ 1/2 ஒய் மைனஸ் லோயர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டீங்கன்னா 0. அதனால அதை போட தேவையில்லை. இது டிஒய். ஸோ நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல இன்டெகிரல் பண்ணணும். அப்போ ஒய்ல இன்டெகிரல் பண்ணீங்கன்னா 1/2 வெளியில வச்சுக்கிட்டு ஒய்யை இன்டெகிரல் பண்ணா ஒய் ஸ்கொயர் பை 2, அதோட லிமிட் 0 to 2. ஸோ இப்போ இதுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது ஒன்று உள்ள போடும்போது 2 ஸ்கொயர் வந்து 4, 2 into 2 4, 4/4 என்ன வருது 1 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் போட்டிருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த செகண்ட் மெத்தட்ல ரெண்டு மெத்தட்ல போடலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த இன்னொரு மெத்தட் என்னன்றது சொல்றேன், கவனிங்க. இப்போ இந்த செகண்ட் மெத்தட்ல இது என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்க இன்டெகிரல் 0 to 2 0 to 1 xy dx dy. ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம இன்னர் இன்டெகிரல் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸோட லிமிட் 0 to 1 முடிவு பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டுமே வந்து ப்ராடக்டா ரெண்டா பிரிக்கலாம் பாருங்க. எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கு. அப்போ என்னன்னா எக்ஸ் தனியா ஒய் தனியா பிரிக்கலாம். எக்ஸோட லிமிட் வந்து 0 to 1 நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஏன்னா இங்க உள்ள இன்னர் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதோட லிமிட் 0 to 1. அப்போ எக்ஸ் இன்டெகிரல் தனியா பிரிக்கலாம். 0 to 1 x dy அப்படின்னு பிரிக்கலாம். இன்ட்டு அடுத்து y இன்டெகிரலையும் தனியா பிரிக்கலாம். ஒய்யோட லிமிட் 0 to 2, ஒய்யோட y வந்து பாத்தீங்கன்னா y dy. இத மாதிரி பிரிக்கலாம். இந்த மாதிரி இன்டெகிரல் தான் இந்த செகண்ட் மெத்தட். இப்ப நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் 2. இந்த மெத்தட் வந்து எல்லா இன்டெகிரலும் அப்ளை பண்ண முடியாது. மெத்தட் 2 இஸ் காமன் டு ஆல், எல்லா சம்முக்கும் போடலாம். பட் மெத்தட் 1 எல்லா சம்முக்கும் போட முடியாது. சரிங்களா? சரி, மெத்தட் 2 இது மாதிரி பண்ணிட்ட பிறகு இதை ஈஸியா பண்ணிடலாமா? எக்ஸ் இன்டெகிரல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதோட லிமிட் 0 to 1. ஒய்யோட இன்டெகிரல் ஒய் ஸ்கொயர் பை 2, அதோட லிமிட் 0 to 2. அந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் 1 வந்துடும். அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 1/2, லோயர் லிமிட் தேவையில்லை 0. இந்த அப்பர் லிமிட் போனா 2 ஸ்கொயர் 4/2. ஸோ 2 into 2 4 அடிச்சிங்கன்னா 1. ஸோ ரெண்டுத்தோட ஆன்சர் ஒரே மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் மெத்தட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் மெத்தட் எல்லா இன்டெகிரலும் போட முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டுங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் இதே சம்மு XYன்னு கொடுக்காம X plus Yன்னு கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி லிமிட் 0 to 1, 0 to 2, X plus Y dx dy இப்படி கொடுத்தாங்கன்னா நம்மளால செகண்ட் மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மெத்தட் மட்டும்தான் போட முடியும். சரிங்களா? ஏன்னா ப்ராடக்ட்ல இருந்தா மட்டும்தான் அதை தனியா ரெண்டா பிரிக்க முடியும். இந்த மாதிரி சமேஷன்ல இருந்தா இதை மாதிரி தனித்தனி இன்டர்வல்ல பிரிக்க முடியாது. ஸோ செகண்ட் மெத்தட் நாட் பாசிபிள். கரெக்டா நான் வச்சுக்கோங்க. செகண்ட் மெத்தட் நாட் பாசிபிள். இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருந்தா. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் நான் ரெண்டு மெத்தட்லையும் போட்டிருக்கேன். ரெண்டா பிரிக்க முடிஞ்சா செகண்ட் மெத்தட் அப்ளை பண்ணுங்க. செகண்ட் மெத்தட் தான் ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? செகண்ட்